அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க நான் இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல எனக்கு இங்க கடத்தூர்ல இங்க இருக்கின்ற அங்க லயன்ஸ் கிளப், ரோட்டரி லயன்ஸ் வணிகர்கள்லாம் வந்தாங்க என்கிட்ட. இந்த வடிவேல் படத்துல கிணத்த காணோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் ஐயா கடத்தூர் ஏரியை காணோம்னு சொன்னாங்க. என்னடா திடீர்னு வடிவேல் கதையா இருக்கு. ஐயா ஆமா ஐயா, எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏரி கடத்தூர்ல இருந்ததுயா, அது காணோம். அப்புறம் நானு நம்ம நிர்வாகிகள் எல்லாம் போய் தேடணும், எங்கடா ஏரி எங்கடா ஏரின்னு பார்த்தா அந்த ஏரி எங்கேயோ உள்ள மறைஞ்சிருது. அதன் பிறகு அந்த ஏரிய கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அதை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி இந்த கருவேலெல்லாம் அப்புறப்படுத்தி ஆழப்படுத்தி தூர்வாரி அந்த கிணத்துலதான் தூர்வாரி அதன் பிறகு பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு ஏரி, அவ்வளோ தண்ணி அந்த ஏரிக்கு வந்தது. இது எதற்கு தான் இருக்குது, தண்ணி இருக்கு இன்னைக்கு. இதற்கு எனக்காக இந்த வணிகர்கள் எல்லாம் இங்க வியாபாரி சங்கம் எனக்கு ஒரு பாராட்டு விழா அடிச்சாங்க. ஏன்னா இது போன்ற திட்டங்கள் தான் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம். நீர் மேலாண்மை, நீர் திட்டம். நீர் மேலாண்மைனா என்ன? நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா 12 மாசத்துல ஒரு மாசம் மழை பெய்யும், அந்த ஒரு மாசம் பெய்யற மழையை மிச்சப்படுத்தி அடுத்த 11 மாசம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை. ஒரு மாசம் பெய்யற மழையை நம்ம சேமிச்சு மிச்சப்படுத்தி சேமிச்சு அடுத்த 11 மாசம் நம்ம பயன்படுத்துவது நீர் மேலாண்மை. பருவம் இப்ப தென்மேற்கு பருவம் 3 மாசம், வடகிழக்கு பருவம் 3 மாசம், 6 மாசம் பருவம் காலம். ஆனா பெய்யற மழை 30 நாள் தான் பெய்யுது மொத்தத்துல. அந்த 30 நாள் பெய்யற மழையை இது போன்ற ஏரி குளத்தெல்லாம் தூர்வாரணும். நம்ம ஆத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இந்த பகுதிக்கு கொண்டு வரணும். இப்ப நான் சொன்ன பொதியன் பள்ளம், வள்ளி மதுரை அணை திட்டம், ஆனைமடுவு திட்டம், இந்த திட்டம் எல்லாம் நிறைவேற்றினா நீங்க யாரும் எங்கேயும் போவாண்டாமா. உங்க பிள்ளைகள்லாம் திரும்பி இங்கேயே வருவான். எங்கெங்கயோ போய் வேலை செய்யறவன் இங்கேயே வந்து உங்க நிலத்துல இருப்பா, விவசாயம் பண்ணி படிக்க வச்சு கால் மேல கால் போட்டு நீங்க சுயமரியாதையுடன் வாழலாம். உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைக்க வேண்டும். அதாயா எனக்கு வேண்டும், அதாயா எனக்கு கனவு, அதாயா எனக்கு வேணும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதற்காகத்தான் நான் எவ்வளோ இந்த பகுதிக்கு திட்டங்கள், விவசாய திட்டங்கள், வேளாண் திட்டம், நீர் பாஸ் திட்டங்களுக்கு மட்டுமில்ல, இந்த ரயில்வே திட்டம், மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் தெரியும். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் எத்தனையோ 38 மாவட்டம் இருக்கு. சென்னையும் ஒரு மாவட்டம் தான். சென்னையில இருந்து இந்த மீதி இருக்கிற 37 மாவட்டத்திற்கு சென்னையில இருந்து நேரடியா ட்ரெயின்ல 35 மாவட்டத்துக்கு போலாம். 2 மாவட்டத்துக்கு மட்டும் நேரடியா சென்னையில இருந்து போக முடியாது. அதுல ஒன்னு கிருஷ்ணகிரி மாவட்டம், இன்னொன்னு தருமபுரி மாவட்டம். மத்த எந்த மாவட்ட தலைநகரத்துக்கு வேணா போலாம். 2 மாவட்ட தலைநகருக்கு மட்டும் போக முடியாதுன்னா எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி இவ்வளவு காலமா? அந்த பிரச்சனையை போக்க வேண்டும், அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்றுதான் நான் இந்த தொகுதியின் எம்பியான நேரத்தில் 19 முறை அப்ப இருக்கின்ற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தொந்தரவு பண்ணி, அன்பு தொல்லை பண்ணி, அழுத்தம் கொடுத்து தொந்தரவு பண்ண. அப்போ சதானந்த கவுடா அமைச்சரா இருந்தது, அப்புறம் மாத்தனார் சுரேஷ் பிரபு அமைச்சரா வந்தார், அப்புறம் பியூஷ் கோயல் வந்தாங்க. இதெல்லாம் போய் பாத்துக்கிட்டு பட்ஜெட்ல என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு அரசு 50%, மத்திய அரசு 50%. அப்ப தமிழ்நாடு அரசு எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு மொத்தம் பணத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 358 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இங்கே தருமபுரியில அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் அது மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம். இந்நேரம் அந்த திட்டம் நிறைவேறி முடிஞ்சிருக்கணும். ஆனா இன்னும் அந்த திட்டமே இன்னும் சரியான முறையில தொடங்கல. காரணம், தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நிலத்தை அங்க சரியான முறையில, தருமபுரி டவுன் பக்கத்துல அந்த கொஞ்சம் பிட்டு கொஞ்சம் இருக்கு அங்க, அவ்வளவுதான். அது சரியா பண்ணல. திட்டம் நிறைவேறினா இன்னும் அங்க இருந்து சென்னையில இருந்து நிறைய, ஏன்னா அந்த திட்டம் சென்னையில இருந்து சொல்றேன்னா, அந்த திட்டம் நிறைவேறினா வணிகம் பெருகும், பொருளாதாரம் முன்னேறும், வேலை வாய்ப்பு பெருகும், தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள். சிப்காட், தருமபுரி சிப்காட் தொழில்பேட்டை, இது வரணும் எவ்வளவு காலமா கோரிக்கை. தொழில்பேட்டை வரணும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் தொழிலே கிடையாது. ஆனா இதே ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்கள் ஆட்சியில், அவங்க ஆட்சி, திமுக ஆட்சி 4.5 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டில்
11,32,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் 11,32,000 கோடிக்கு தொழில் முதலீடு நடந்திருக்கு. அதுல எத்தனை பைசா தொழில் முதலீடு தருமபுரி மாவட்டத்தில் நடந்திருக்கு? நான் ரூபாலாம் கேட்கல. 11,32,000 கோடியில எவ்வளவு முதலீடு தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது என்று கேட்டா எவ்வளவு? சைபர், 0, 0. அப்போ இந்த மாவட்டத்தின் மக்கள் மீது எவ்வளவு வன்மம் ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு. 11,32,000 கோடி தமிழ்நாடு முழு முதலீடா, தருமபுரியில் எவ்வளவு? சைபர், 0. அப்ப என்னையா நீ பண்ற? என்னையா மக்கள், என்னையா நிர்வாகம், என்னையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் இந்த மக்கள் மீது அவ்வளவு கோவம் உங்களுக்கு, அவ்வளவு வன்மம்? காவேரியில ஓடுற தண்ணியே நீங்க குடிக்கிறதுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணும். நம்ம மேடையில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளும் எத்தனை முறை சிறைக்கு சென்றார்கள். ஐயா தலைமையில் எவ்வளவு மனித சங்கிலியிலிருந்து, போராட்டிலிருந்து, அங்கிருந்து எவ்வளவு, அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லையில மனித சங்கிலி, பட்டநாம போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்னென்ன பண்ண. எதுக்கு? கடல்ல போற தண்ணி, வீணா போற தண்ணி நாங்க குடிக்கணும்னு, அதுக்காக, குடிக்கிறதுக்காக, தண்ணி குடிக்கிறதுக்காக. நம்ம மாவட்டத்தில் 2 ஆறு போகுது, அதுல ஒரு ஆத்து தண்ணி நாங்க குடிக்கணும். எவ்வளவு கொடுமை இது, எவ்வளவு கொடுமை இது. அதற்கு எவ்வளவு 30 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு அப்புறம் 98ல அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. என்னது? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிச்சு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அதுவும் ஒரு பை எலெக்ஷன். அதன் பிறகு 2013 இந்த திட்டம் அறகுறையா செயல்படுத்துறாங்க. ஆனா அது அறகுறையா வந்துட்டு தான் இருக்குது. 6 நாள் 8 நாள் 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணி வருது. அந்த தண்ணியும் நிலத்தடி தண்ணி ரெண்டும் கலந்து கொடுக்கறான், டேங்க்ல ஏத்துறான். எதுக்கியா தண்ணி கொடுக்கற? இந்த தண்ணி கொடுக்கறதுக்கே காரணமே நீங்க குடிக்கிற தண்ணியில புளோரைடு என்ற நச்சு பொருள் இருக்கு. புளோரைடு, புளோரோசிஸ். ஏன்னா அது சிரிச்சாலே தெரியும். நான் ஒரு நாள் ராமேஸ்வரம் போயிருந்தேன். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் இறந்துட்ட பிறகு அங்கே அவர் அடக்கம் பண்ணப்போ நாங்க பிரதமர் எல்லாம் போனாங்க, கூட நான் போயிருந்தேன். நான் அப்ப போனா, அந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு பிறகு நான் போனா, ஒரு பையன் பார்த்து என்ன சிரிச்சான். ஐயான்னு பார்த்து சிரிச்சான். சிரிச்ச உடனே பார்த்தேன், டேய் தருமபுரியாடான்னு கேட்டேன். ஆமா ஐயா. பார்த்தா மஞ்சள் பல்லு, மஞ்சள். என்னடா பண்றா? நீங்க கொத்தனார் வேலை. அப்போ இந்த நீங்க இங்க குடிக்கிற தண்ணியில புளோரோசிஸ், புளோரைடு இருக்கு. அது குடிச்சா உங்க பல்லு மட்டும் இல்ல, உங்க எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடும், ஆயுள் குறையும். இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம். 2 ஆறு இந்த மாவட்டத்தில் போற தண்ணிய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர்கள் கொடுக்கின்றார்கள் என்றால் இவங்களுக்கு என்னையா நிர்வாகம் தெரியுது? உங்களுக்கு உங்களை பத்தி என்ன அக்கறை இருக்குது? இப்ப பார்த்தா அந்த 2வது திட்டம் கொண்டு வந்திருக்கணும், அதை இல்ல, இப்ப அதை 3வது திட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பேருக்குன்னு. வெறும் அறிவிப்பு தான் வந்திருக்குது. ஆனா அதுல 7,000 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3, அது 2 தான், 3 அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல 7,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7,000 கோடியில 8,400 கோடி. அந்த 8,400 கோடியில மத்திய அரசு கொடுக்கிறது 2,400 கோடி, தொழில்துறை கொடுக்கிறது 500 கோடி, தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது சைபர் கோடி. தமிழ்நாடு அரசு ஒரு பைசா கொடுக்கல, மீதி ஜப்பான் ஜைகா கொடுக்கறான், ஜப்பான்காரன் கொடுக்கறான் மீதி பணத்தை. அந்த ஜிஎஸ்டி மட்டும்தான் இவன் கட்டுறான் தமிழ்நாடு அரசு. ஆனா சொல்றதெல்லாம் நாங்கள் ஒகேனக்கல் குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுக்கிறோம். எவ்வளவு பொய்ய சொல்றான், எவ்வளவு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறான்.